எல்லோருக்கும் வணக்கம். நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்பா உங்களுக்கு அம்மா பிடிக்குமா இல்லை ஆத்தா பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டான் பையன். விஷக்கிருமி இருறா உன்னை 20 வருஷம் கழிச்சு இதே கேள்வி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு டேய் இரண்டும் இரண்டு கண்கள்டா அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தேன். அது மாதிரி நண்பர்களே, மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்து கீழிருந்து மேலே ஏறணும்னா ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகவும் அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth-ஆக இரண்டும் இரண்டு கண்களாக இருந்ததுனாக்கா மார்க்கெட்டில் பல பங்குகள் திரும்பி கீழிருந்து மேலே ஏறி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்றைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. டே நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுகள் ஒரு மாதத்தில் இறங்கியிருக்க. இது மாதிரி நான் ஸ்டாப்பாக இறங்கி அதிகமாக சமீபத்தில் நடக்கல. இப்போ நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் நினைச்சாலும் பெரும்பாலும் மார்க்கெட் இறங்குவது மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தான். அதாவது மார்க்கெட் நல்லா இருந்தாவே 40 பங்குகள் ஒருத்தர் எடுக்கிறாருனாக்கா அதுல 4 பங்குகள் எடுத்த இடத்துல இருந்து ஏறுறது அதிசயம். மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்தாவே யாராவது ஒருத்தர் வந்து இப்படி சப்போர்ட்ல விழுந்துருக்குங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சுக்கிட்டு எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், 40 எடுத்தா தான் அதுல ஏதோ ஒரு 4வது புல்லிஷ் ட்ரெண்ட்லயே சக்சஸ் ஆகி டக்குன்னு மேலே வரும். மற்றது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் வெளியே வர்ற மாதிரி இருக்கணும். அதனால நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல அவசரப்பட்ட வேலைக்கே ஆகாது. நல்ல மார்க்கெட்லயே 40 பங்கு சப்போர்ட்ல எடுத்தா தான் 4 பங்கு ஏறுதுன்னா அப்ப வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மார்க்கெட்ல டபக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுவானா? வாய்ப்பே இல்லை. இங்க பாருங்க, ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு பாருங்க. இந்த அதானி பவர்னு ஒரு பங்குங்க, அவனை 617 இருந்து 607 604 590 565 அப்படின்னு நான் ஏவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவன் கீழே விழுந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு அந்த பங்கு 579 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்களா கீழே இறங்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் நீங்க இன்னொரு நண்பர் போட்ட தகவலை யோசிச்சு பார்க்கணும். ஒரு பங்கு அவர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 20% கீழே இறங்கினா தான் அவர் மறுபடியும் ஏவரேஜ் சமயத்துக்கே போவாரு. அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றாரு. சும்மா ஒரு 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 20 ரூபா இறங்கினவெல்லாம் அவர் போக மாட்டாராம். ஒரு 20% என்பது அப்படின்னா என்ன, ஒரு 100 ரூபாய் பங்கு 80 ரூபாயாக உழுகு வேணும். அப்ப 600 ரூபா பங்கு அப்படின்றது 20% உழுகணும்னா கிட்டத்தட்ட 580 வருது. உன் கணக்குல தீய வைக்க தியாகு 600 ரூபாயில 120 ரூபாய் போச்சுன்னா 480 அல்லவா அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளவு கேப் அப்படின்றதான் நான் இங்க சொல்ல வரக்கூடிய கருத்து. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கி மேல் நோக்கி ஏறும்போது ஓரளவுக்கு நல்ல அருமையான லாபம் எனக்கு வந்துச்சுங்க. அதை நான் என்ன பண்ணேன்னாக்கா கிட்டத்தட்ட 20% இறங்கினதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்குள்ள போனேன். ஏன்னா 20%க்குள்ள இறங்கி அதுவா தானா திரும்பி வர்றதுக்கு புல்லிஷ் மார்க்கெட் உதவி செய்யும். 20% தாண்டி கீழே போகும்போது தான் கரடி குட்டிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்பதான் அதை மேனேஜ் பண்ணி மேலே கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய தகவல். இன்னொரு நண்பர் ஏன் இப்படி யோசிக்கிறாருன்னு தெரியல. டிசிஎஸ்ல வேலை போயிடுச்சுங்க, இனி ஷேர் மார்க்கெட்ல காசு போட முடியாது. அதாவது எஸ்ஐபி போட்டு இருந்திருப்பார் போல. ஹலோ, நீங்க ஷேர் மார்க்கெட் எல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல அடுத்தது வேலை எப்படி பிடிக்கணும் அதை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி பக்கபலமாக இருப்பது ஒரு வேலையோ அல்லது ஒரு தொழிலோ தான் ஒருத்தர் பின்னாடி ரொம்பவுமே சப்போர்ட்டா இருக்கு. அதை விட்டுவிட்டு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ அல்லது சேவிங்ஸையோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், டக்குன்னு ஜாப்ல சேர்றதுதான் இப்போ நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்து வேலை பார்க்கணும். பல கார்பரேட் கம்பெனில உங்களுக்கு தெரியாது இல்லை, அவனுக்கு பாட்டுக்கு ஒரு 10-20 வேலையை நம்மளுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அதுல எது டாப் ப்ரையாரிட்டியோ அதுல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சும்மா டம்மி பீஸ்ல போய் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்றது? ஸோ அது மாதிரி இப்போதைக்கு உங்களுடைய ப்ரையாரிட்டியை இமீடியட்டா அடுத்த வேலையை பிடிக்கிறதானே ஒழிஞ்சு மற்ற கவலைகள்லாம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது. திடீரென்று சில பங்குகள் குப்புற விழுந்துரும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அப்படித்தான் இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு திடீர்னு ஒரு குப்புற விழுந்தது. இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து மார்க்கெட் கப்ளிங் அப்படின்ற ஒரு தகவல் வந்ததும் இவங்களுடைய பிசினஸ், இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அதுல குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல நினைச்சுக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 30% அதனுடைய உச்சத்திலிருந்து இறக்கி விட்டாங்க. ஸோ சில நேரங்களில் எக்கு தப்பா, எல்லா நேரங்களையும் நடக்காது. சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு பெரிய கேண்டில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்குள்ளேயே சில நேரங்களில் சுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற சில பங்குகளுக்கு வருது. சில பங்குகள் என்னன்னா பெரிய கேண்டில் என்பது போட்டு கீழே உடஞ்சும் போறான், மேலையும் பிரேக் அவுட் ஆகி போறான்.
ஸோ இந்த மாதிரி 3 விதமான சினாரிகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த IEX அப்படின்ற பங்கு வந்து வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கடவுளே கடவுளே எப்படியாவது இவன் இன்னும் 2-3 மாசத்துக்கு இந்த கேண்டில்குள்ளேயே ஆடிட்டோம், அந்த கேண்டில் லோல இருந்து ஏதாவது ஒரு பாதி கிணறோ அல்லது முழு கிணறோ மேலே வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேண்டிக்கிறது நடக்குதா, அல்லது இன்னுமே இந்த பங்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு ஏற்கனவே ஒரு முறை 100 ரூபா வந்துட்டு 240 ரூபா போனவன் தான். ஸோ அப்போ அவனை ஒரு 100 ரூபா இறக்கி விட்டாங்கன்னா இன்னும் ஜாலி தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில ஆட்களும் இருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரி லாங் கேண்டில் அப்படின்னு போடக்கூடிய பங்குகள் ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி கழிச்சு எடுத்து பார்க்கும்பொழுது பெருசாக கீழே இறங்கியோ அல்லது பாதி கிணறோ அல்லது முழு கிணறோ வந்து பிடிச்ச சில பங்குகள்லாம் இருக்கு. ஸோ இவன் என்ன செய்ய போறான், மேலையா அல்லது கீழையா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். தற்போதைய நிலைமையில அந்த பெரிய கேண்டிலினுடைய அடிவாரத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருப்பது தான் இந்த IEX அப்படின்ற பங்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல இப்படி பெரிய கேண்டில் விழுந்த ஒரு பங்காக இருப்பதனால கடந்த 4 நாட்கள் கழிச்சு இன்னைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கு. அட கடவுளே, ஊருக்குள்ள பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குமே, இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்ற மாதிரி நான் 1 கோடி சேர்த்ததுக்கு அப்புறம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஒரு நண்பர் சொல்றாரு, சமீபத்தில் வெறும் 600 பாயிண்ட் டு 700 பாயிண்ட் தான் நிஃப்டி இறங்கி இருக்கு கண்டினியூஸா, அதுக்கே போர்ட்போலியோல 4 லட்சம் நெகட்டிவ், ஓம் கும்பாய நமக அப்படின்ற மாதிரி 4 லட்சம் ரூபாய் இறங்கி இருக்கு ஒருத்தருடைய போர்ட்போலியோல. இன்னும் ஒரு கொடுமை பார்த்தீங்களா. இதுக்கு தான் நண்பர்களே ஊருக்குள்ள பெரிய ஐட்டம்னாவே பல பிரச்சனைகள் தான். இந்த சமயத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்பிலான அக்கௌண்ட் எல்லாம் சேர்த்திய பிறகு கண்டிப்பாக ஒரு சீசனுக்கு சீசன் ஹெட்ஜிங் நம்ம மனசில் நினைக்கிறோம், ஒருவேளை கரடி குட்டி வந்துருமோன்னு, அந்த மாதிரி நினச்சி பண்ணுறதில்ல. எப்போவுமே ஒரு சைடு 1 கோடி சேர்த்திய பிறகு கீழே ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா 1 கோடி சேர்த்திய பிறகு பாதி பணத்தை கொண்டு போய் கோல்டுலையோ அல்லது வேறு ஏதாவது ரொம்ப அசையாத ஒரு அளவு ஸ்ட்ராங்கான ஒரு அசட்டில் கொண்டு போய் 50% அதில் வச்சுட்டு மீதி 50% ஈக்விட்டியில் வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இல்லைன்னா ஒரு 70% கொண்டு போய் ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டில் இது போட்டு விட்டுட்டு மீதி 30 வச்சு இதில் ஏதாவது பண்ண முடியுமா, அப்புறம் அங்கிருந்து ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, அப்படிக்கு இப்படி தான் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கு. நண்பர்களே, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் இப்படி லேசாக இறங்குதே. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. நம்ம ராமலிங்கம் இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. அதாவது சைனாலிருந்து தான் அமெரிக்காவுக்கு அதிகமான போன்கள் ஏற்றுமதி அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது எங்கே இருந்ததுன்னா இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரை ப்ரொக்யூர் பண்ணதை எடுத்து யூஎஸில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதனால் என்ன ஆயிருக்குன்னா, நம்மளோட இந்தியா சைனாவை பீட் பண்ணி அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஃபோன்களில் முதலிடம் அப்படின்றது வந்து பிடிச்சிருக்கு. இதையெல்லாம் படித்து பார்த்து அவர் ஏதாவது நம்ம ராமலிங்கம் ஸ்டொமக் ஃபயர் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்மளுடைய டிம் அவர்களை மிரட்டியிருக்காப்ல, நீ பாட்டுக்கு எங்கேயாவது அதிகமாக வெளிநாட்டிலே தயாரித்து உள்ளே கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு தனியாக டேரிஃப் போடுவோன்னு மிரட்டி வச்சிருக்காப்ல. இனி இந்த நியூஸ் எல்லாம் அவர் அவருக்கு அவருடைய கண்கள்ல இருந்து இதை மறைச்சிடணும். இப்படி ஒரு சம்பவம் வந்ததே அவருக்கு தெரியாமல் பண்ணிடணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், டாடா குரூப் கம்பெனியில் ஒரு முக்கியமான தகவல். அதாவது இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சு சமீபத்தில் 2023 என்ன லோ இருந்தானோ அந்த லோல போய் விழுந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தா. அப்போ பல பேர் இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 700 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 1000 ரூபாய்கள் 30% மேலே ரெக்கவரி என்பது ஆகி வந்திருக்கு. அப்படி ஆகி வந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில இன்னைக்கு இது 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இது வந்து டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்குல இருக்கு. இன்னொரு பங்குமே கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கம் இன்னைக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக உள்ளது. அந்த பங்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460 ரூபாயிலிருந்து 240 ரூபாய் வரைக்கும் போய் விழுந்த பங்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் இப்போ மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து இந்த கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்குல சுவாரஸ்யமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25% டிவிடெண்ட் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு இது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு தேடலில் போய் நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, அது 2022 அதாவது மதுரை பாஷையா இது என்ன பாஷைனே தெரியல, அடிக்கடி
பார்த்தீங்கன்னாக்கான்னு வருது. என் பொண்ணே சொல்லியிருக்கு, எதுக்குப்பா அப்படி, அது என்னப்பா பாஸ் அப்படின்னு கேட்ட மாதிரி அது என்ன அடிக்கடி வருது ஏன்னு தெரியல. இந்த 19 கோடி இருந்த 2022 ரிசல்ட்டு இப்போ 32 கோடின்னு அப்போ இருந்ததுக்கு ஏறி இருக்கு. ஆனால் சமீபத்தினுடைய குவார்டர்களில் கடந்த 2-3 குவார்டர்களில் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏறல. இப்போ கூட சமீபத்தினுடைய ரிசல்ட் 32 கோடி அப்படின்ற மாதிரி லாபத்தில் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் வளர்ச்சி அடையல. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்பது ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மனசுக்கு ஆறுதலாக இன்னொரு முறை ஒரு 250 ரூபா வரும்போது சில பேர்த்துக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா ஒரு இடம் 250 ரூபா போயிட்டு தானே மேலே வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ மேலேருந்து கீழே இறக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்தில் நடிகர் பரோட்டா சூர்யா அவர்கள்ட்ட கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ண போகல, டைம் இல்லை அப்படின்றவாப்ல. அது மாதிரி தான் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட்டில் நான்லாம் உள்ளே வரணும்னாக்கா அது நிஃப்டி 20,000 வரணும், அது வராமல் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. அதாவது விடா கண்டனாக இருக்கார், கொடா கண்டனாகவும் இருக்கார். ஏங்க இங்கே 700 to 1000 பாயிண்ட் கண்டினியூஸாக இந்த ஒரு மாதத்தில் இறங்கினதுக்கே நாங்கள்லாம் எங்கள் லாபம் போச்சே, கும்பா குட்டி ஆயிடுச்சே நாங்கள் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி 20,000 வந்துருச்சுனாக்கா அவ்வளோதான். நான்லாம் இங்கே திருப்பூரில் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆடாடா இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்து கிட்டத்தட்ட 80,000 ரூபா சம்பாரிச்சு வச்சுருந்தேன். இந்த கரடியை மார்க்கெட் இறக்கி விட்டதில் 3 நாளில், அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 மாதம் கூடி சம்பாரிச்சு வைக்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. மார்க்கெட் ரிஸ்க்னு படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது இதுதான். ஸோ 3 மாதம் கூடி சம்பாரிச்சு வைக்கிறது, 3 நாளில் அவன் மார்க்கெட் சரியில்லைன்னா அந்த ப்ராஃபிட் எடுக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. இதனால தான் செபி ஒவ்வொரு முறையும் யாராக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் இருந்தும் சரி, ஈக்விட்டி எங்கிருந்து எதை பற்றி பேசினாலும் மார்க்கெட் ரிஸ்க் என்பதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் என்பது 3 மாதம் மார்க்கெட் நல்லா இருந்து ஒரு 3 நாள் சரியில்லைனாலும் நம்ம சம்பாரிச்சு வச்சதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுது. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நம்மளை பார்த்து பல வீட்டம்மாக்கள் சிரிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் யோசிச்சு பார்க்குறார், ட்ரேடிங் பண்ணி எப்போ கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்ட்டு. இதை நினைக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பாக தான் வருது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ கூட பாருங்கள், நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருந்தது, சம்பந்தமே இல்லாமல் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரஷ்யாவினுடைய பண பலத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போய் அவனுக்கிட்ட சீப்பாக ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் மிகப்பெரிய ஆள் ரிலையன்ஸ், அந்த ரிலையன்ஸினுடைய மூவ்மெண்ட் இப்போ கடந்த சில நாட்களாக எல்லாம் நம்ம ட்ரம்ப் அவர்கள் பேசிய பேச்சு தான். வேற யார் இதெல்லாம் பேசுவா? இந்த டேரிஃப் ஐடியா கொண்டு வந்ததே நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ வலிமையின் மூலம் அமைதியை கொண்டு வருவோம், நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கோம், அந்த வலிமையை உபயோகப்படுத்தி உலகத்தில் அமைதியை கொண்டு வருவோம்ன்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எது எப்படியோ நம்ம எப்போ கோடீஸ்வரன் ஆகணும் சத்தியமாக புரியல நம்மளுக்கு. ஆனால் ஒரு வகையில் கோடீஸ்வரன் ஆயிட்டோம்னா எப்போவுமே ஹெட்ஜிங் சைடு அப்படின்றது ஓப்பனாக வச்சுக்கணும். இல்லைன்னா பாதி பணத்தை வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுக்கணும், இல்லைன்னா பாதி பணத்தை எஃப்டி அதில் வச்சுக்கிட்டு மீதியில் பண்ணணும். அந்த மாதிரி பெரிய ஐடியாலாம் நான் வச்சுருக்கேன். ஒன்ஸ் கோடீஸ்வரன் ஆயிட்டா அது எப்படிதான் தெரிய மாட்டேங்குது. கடவுளே, இப்போ எல்லாமே இப்போ இவ்வளோ நாள் மியூச்சுவல் ஃபண்டில் மறுபடியும் லாஸ் வந்துச்சு அப்படின்ற கமெண்ட்டுகளே காணாமல் இருந்தது. அதாவது மார்க்கெட் ஏறினப்ப நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கூட இன்னும் பாசிட்டிவ்லயும் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் சூப்பராக ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சிங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. நேற்று மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு நண்பருக்கு மைனஸில் போயிடுச்சு ஆண்டாவா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்புல. இன்னொரு நண்பருக்கு அதே மாதிரி தான் ஒரே வாரத்தில் போன ஒரே ஒரு வாரம் தான், அந்த ஒரு வாரத்திலேயே நோ லாஸ் நோ கெயின் வந்துடுச்சிங்க போர்ட்ஃபோலியோ. நண்பர்களே, இந்த சமயத்தில் பல பேருனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, கடந்த 4-5 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்த பிறகு ஒரு 60% ஆல் டைம் ஹைலிருந்து ஏதாவது பங்குகள் இறங்கியிருக்கா, அவன் டிவிடெண்டு அல்லது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய பங்குகள்னா அதை கையில் வச்சுக்கிட்டு குப்புறப்படுத்த வேண்டியதான் ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா ஒரு 60-70% இறங்கிட்டு ஏதாவது அதில் பாதி ஏறி வந்தால் கூட பெரிய லாபமாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ, அதாவது இப்போல்லாம் முதல்ல லாஸை குறைச்சி பழகினாங்க, இப்போ ப்ராஃபிட்டில் பெரிய ப்ராஃபிட்டாக பிடிக்கணும். என்ன ஒரு 6 மாதம் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துருமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. சமீபத்தில் இந்த கலா மந்திர் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டவே இல்லை. அதுவும் ஒரு 60% பக்கம் கீழே விழுந்த பங்கு தான். அது எங்கேயோ மேலே டாப்பில் 350 பக்கத்தில் இருக்குது, கீழே 100 ரூபா வரைக்கும் இருக்குது.
அதுக்கப்புறம் 100 to 200 அப்படின்னு பணத்தை டபுள் பண்ணி விட்டுருச்சு. பணத்தை டபுள் பண்ணி விட்டாலுமே அந்த பங்கு தற்போது 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இனி மறுபடியும் 100க்கு வருமா அல்லது பழைய ஹையை தொடுமான்னு தெரியாதபடிக்கு சென்ட்ரல் இருக்கு. இந்த பங்கு லாபம் செய்கிறதா டிவிடெண்ட் கொடுக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது டிவிடெண்டாக 0.53% என்பதாகவும், அதே மாதிரி தற்போது வரை நஷ்டம் என்பது ரிப்போர்ட் பண்ணாம லாபம் என்பதாகவும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. போன குவார்டர்ல 14 கோடி, இந்த குவார்டர்ல 30 கோடி. அதாவது ரெகுலராகவே அது ஒரு 30 கோடி லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். என்ன காரணத்தினாலேயோ போன குவார்டர்ல வெறும் 14 கோடி தான் லாபம் பண்ணியிருந்தாங்க, இந்த தடவை 30 கோடி. அப்படி ஏங்க அந்த காலத்தில் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப என்ன தெரியுங்களா நடக்கும்? வெயில் சம்மர் சீசனா, சம்மர் சீசனுக்கு உண்டான பங்குகளை தூக்கி விடு. ஃபெஸ்டிவல் சீசனா இந்த மாதிரி சில்க்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனின்னு எக்ஸ்பெண்டிச்சராக அதாவது கன்சியூம் பண்ணக்கூடிய பங்குகளை தூக்கி விடு அப்படின்னு மார்க்கெட்டு நல்லா இருந்தப்போ, பூமில் இருந்தப்ப இது மாதிரி சொல்லி சொல்லி ஏற்றுனாங்க. இப்போ என்னடான்னா மொத்தமாக பல பங்குகளை இறக்கி விட்டுட்டு அப்புறம் டெக்னிக்கலி ஒரு 60-80% இறங்கின பங்குகளை டெக்னிக்கலி பாதியை ஷார்ட் கவரிங் பண்ணி தூக்கி விடு அப்படின்றதான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. மற்ற சிமெண்ட் கம்பெனிகள்லாம் எப்படின்னு தெரியலிங்க. ஆனால் இந்த ஏசிசி ஷேர் ப்ரைஸை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் ஒரு சப்போர்ட்லேருந்து நல்லா மேல் நோக்கி போனான், மறுபடியும் அவனை கொண்டு வந்து கீழே லோ லெவல்லையே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன் எதனால் ஏசிசி பங்கு இப்படி பண்ணுன்னு தெரில. ஏதாவது அவங்க பண தேவைக்கு ஏதாவது இதில் ஹோல்டிங் பர்சன்டேஜுக்கு இது குறைக்க போகிறாங்களா? இப்போ சமீபத்தில் கூட அதானி வில்மர்லேருந்து அதானி குரூப் வெளியே வந்தாங்க. அந்த பங்கு அவங்க குரூப் கையில் வச்சிட்டு இருக்கும் போதும் இறங்கித்தான் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த குரூப் விட்டு அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமும் அது இப்படியே தான் இருக்குது. ஸோ நான் போய் இந்த ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ் அப்படின்றதுல முதலீட்டாளரில் ப்ரொமோட்டரில் போய் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ப்ரொமோட்டர்களை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதானி கமாடிட்டிஸ் அப்படின்றது அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சி வச்சுருக்காங்க, 30 அப்படின்ற மாதிரி காட்டுகிறது. ஸோ இந்த ஏசிசி அப்படின்ற பங்கினுடைய விலைக்கு என்ன நடக்கும்னு தெரில. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு, அப்புறம் ஏறி இருக்கு, மறுபடியும் பெருசாக கீழே விழுந்திருக்கு, மறுபடியும் ஏறி இருக்கு, பெருசாக கீழே விழுந்திருக்கு, மறுபடியும் ஏறி இருக்கு, மறுபடியும் சிறுசாக விழுந்து பெருசாக ஏறி எத்தனையோ முறை பெரிய அளவில் வாலட்டிலிட்டி என்பது இத்தனை வருஷமாக அதானி குரூப்புக்கு முன்பும் சரி அதானி குரூப்புக்கு பின்பும் சரி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இனி இந்த சிமெண்ட் கம்பெனி ஏசிசி இந்த வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பங்கு இனி என்ன பண்ண போகுது? 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது மேலே போகுமா அல்லது மறுபடியும் கீழே வருமா அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு இருக்கு. நண்பர்களே, அடுத்து பார்க்கக்கூடிய இந்த குஜ் கேஸ் அப்படின்ற பங்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டுள்ளது? 1.25% டிவிடெண்ட் என்பது கொடுத்து கொண்டுள்ள பங்கு தற்போது இந்த 2 மாதத்தில் இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. 2 மாதத்தினுடைய லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் போல போக போகிறதா அல்லது 350 வரப்போகிறதா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. எது எப்படியோ ஒஸ்ட் கேஸ்க்கு நான் வருஷமான 1% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பேங்க அப்படின்ற மாதிரி அந்த பங்கு இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 5 வருடத்தில் பார்க்கும் பொழுதும் இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது ஒரு லோ ரேட்டாகத்தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க, ஒரு மார்க்கெட்டில் எந்த ஒரு பங்குமே கீழிருந்து மேலே போகிறதுக்கு 2 கண்கள் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாகவும் இருக்கணும், ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவன் ஓரளவுக்கு நல்ல லாபகரமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த பங்கு ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும் பங்காக இருக்கும் பொழுது பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சாலும் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா பல்லாயிரக்கணக்கான பங்குகளை பார்த்த வரையில் தெரிய வருது. நன்றி, வணக்கம்.